திரு பாண்டே, தற்போது சற்று முன்னர் திரு செம்மலை அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த அறிக்கையில் பல முரண்பட்ட தகவல்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த ஒரு குற்றச்சாட்டை நாம் எப்படி பார்ப்பது? மேலும் இந்த அறிக்கையில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அது குறித்தும் சொல்லுங்க திரு பாண்டே. நான் ஏற்கனவே சொன்னது போல இது கிட்டத்தட்ட ஒரு 12+5 ஒரு 17 பக்க அறிக்கை. இது என்னென்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்துகள் கொடுக்கப்பட்டன, என்னென்ன ஊசி போடப்பட்டது, என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டதுங்கிறது அத்தனை விஷயங்களும் வரிக்கு வரி அத்தனை விஷயங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன மாத்திரை, என்னென்ன ஊசி, எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கே நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்கிறது தான் ஆனஸ்டான பதில். அது நம்ம உடனே அத்தனை விஷயம் சொல்லினா அது தப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகம் உண்டு. ஆனா நம்ம இப்ப பாக்குற வரைக்கும் நம்ம 12+5 17 பக்கம் நம்ம பார்க்கும்போது முரண்பாடுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க தேதி வாரியா, நேரம் வாரியா, மருத்துவர் வாரியா அளிக்கப்பட்ட சிகிச்சை, கொடுக்கப்பட்ட மருந்துகள், போடப்பட்ட ஊசியில இருந்து அத்தனை விஷயமே கொடுத்திருக்காங்க. 4ஆம் தேதி காலையில என்ன பண்ணாங்கிற வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 22ஆம் தேதி செப்டம்பர் 22 இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே காலைல இருந்து என்ன நடந்துச்சுங்கிற வரைக்கும் அத்தனையுமே கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நேரம் வாரியா கொடுத்திருக்காங்க. சாயந்தரம் 5:30 வாக்குல நாங்க இந்த மாதிரி எக்மோ கொடுக்க போனோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒண்ணுமே முழுமையான பதிவு பண்ணிருக்காங்க. இது எல்லாமே யார் யாருக்கு சொல்லப்பட்டது, யார் யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கடைசி பாராளுக்கு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க பிறகு this was conveyed to the government officials headed by the chief secretary Mr. ராம்மோகன் ராவ். அப்ப தலைமைச் செயலராக ராம்மோகன் ராவ் இருந்தார். பிறகு கிரிஜா வைத்தியநாதன் தற்போது இருக்காங்க. அந்த மினிஸ்டர்ஸ் headed by the senior cabinet minister honorable Mr. ஓ பன்னீர்செல்வம். முதல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் பெயரும், பிறகு திரு தம்பித்துறை பெயரும், திரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரும், பிறகு சுகாதார செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெயரும், அப்புறம் திருமதி சசிகலா. நம்ம இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். பல இடங்கள்ல இந்த அறிக்கையில திரும்ப ஃபேமிலின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, குடும்பம் அப்படின்னு. அப்படி குடும்பம்னு யாரை குறிப்பிட்டிருக்காங்கிறது கடைசி வரையில அவங்க சொல்றாங்க. அந்த பிராக்கெட்ல அந்த ஃபேமிலி அப்படின்னு போட்டு மிஸ்ஸஸ் சசிகலா, திருமதி சசிகலா சொல்லியிருக்காங்க. ஸோ பல இடங்கள்ல உள்ள அறிக்கையில முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் குறிப்பிடும் போது பல இடங்கள்ல அவங்களுடைய உறவினருக்கும் அவங்களுடைய அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த உறவினர் அப்படிங்கிறத யார் அப்படிங்கிறத கடைசி பாரா 12ஆம் பக்கத்துல இருக்கக்கூடியதுல கடைசி பாரான்னு சொல்றாங்க. சோ முதல்ல இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய பேர் யாருக்கு நாங்க இந்த தகவலை சொன்னோம் அப்படிங்கிறத ராத்திரி 10 மணிக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான மோசமான நிலைமையா இருக்குது, எக்மோ எடுத்துட்டு அது இயற்கையான மரணத்துக்கு வழிவிட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு 5ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல அந்த மாதிரி முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அவங்க இயற்கையான மரணத்தை அடையிறாங்க. அந்த இயற்கையான மரணம் அடைஞ்சதை நாங்க சொன்ன பேர்கள் அவங்க பட்டியல் போடுறாங்க. முதல்ல திஸ் வாஸ் கன்வேட் டு த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் headed by the chief secretary. முதல்ல ராம்மோகன் ராவ் கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் தென் மினிஸ்டர்ஸ் headed by the senior cabinet minister. அப்போது முதலமைச்சருடைய துறைகளை வைத்து வந்தாலும் அவர் முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சருடைய துறைகளையும் கூடுதலாக கவனிச்சிருந்தாரு. மூத்த அமைச்சர் திரு பன்னீர்செல்வமுக்கு 2ஆவதா நாங்க சொன்னோம். அடுத்ததாக அவங்க எல்லாருமே குழுமி அங்க இருந்தாங்கிற பதிவு பண்றாங்க. லோக்சபாவுடைய துணை சபாநாயகர் திரு தம்பித்துறைக்கு சொன்னோம். திரு விஜயபாஸ்கர் தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு சொன்னோம். திரு ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறை செயலருக்கு நாங்க சொன்னோம். அதே மாதிரி குடும்பத்தை சேர்ந்த திருமதி சசிகலாவுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. All of them understood the situation and consented for withdrawal of ECMO. அதாவது இரவு 10 மணிக்கு நாங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல கிட்டத்தட்ட 28 மணி நேரமா நாங்க எக்மோ நாங்க கொடுத்து அதுக்கான எந்த பலனும் கிடைக்கல. அப்ப எக்மோ எடுத்துட்டு இயற்கையான மரணத்துக்கு அனுமதிக்கிறதா ஒரே வழி, இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அதுதான் நாங்க சொன்னோம். யார்கிட்ட சொன்னோம்? மரணத்துக்கு முன்னால், நீங்க நல்லா கவனிக்கணும், மரணத்துக்கு முன்னால் இப்படி மரணம் இயற்கையா மரணம் அடைகிறத தவிர இப்ப வேற வழி இல்ல. எக்மோ எந்த பலனும் அளிக்கல. எக்மோங்கிறது பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ரத்த ஓட்டத்துல இருந்து, நாடி துடிப்புல இருந்து, சுவாசம்ல இருந்து எல்லாத்தையுமே வெளியில உடம்புக்கு வெளியில ஒரு கருவி போல இயங்கி ரத்தத்தை உள்ள செலுத்துல இருந்து அத்தனையுமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த எக்மோவை நிறுத்திடுறது தான் ஒரே வழி. அதுக்கு எந்த பிரயோஜனமும் 20 முதல் நாள் சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 28 மணி நேரமா எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னா நிறுத்திடலாம் அப்படிங்கிற முடிவு. மரணத்தை அல்ல, நிறுத்திடலாம். எக்மோ சிகிச்சையை நிறுத்தி விட்டு இயற்கையான மரணத்துக்கு அனுமதிப்பு தான் ஒரே வழி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன தகவல் யார் சொல்லிருக்காங்க, மரணத்துக்கு முன்னால் சொன்னது யார் சொல்லிருக்காங்கன்னா திரு ராம்மோகன் ராவ் முன்னாள் தலைமைச் செயலர், திரு பன்னீர்செல்வம் மூத்த அமைச்சர், திரு துணை சபாநாயகர் பாராளுமன்ற துணை சபாநாயகர் திரு தம்பித்துறை, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர், சுகாதார செயலர் திரு ராதாகிருஷ்ணன் அண்ட் ஃபேமிலி சசிகலா. ஆல் ஆஃப் தெம் அண்டர்ஸ்டுட். ஓ பன்னீர்செல்வத்துல இருந்து ராம்மோகன் ராவ்ல இருந்து சசிகலா வரைக்கும் அத்தனை ஆல் ஆஃப் தெம் understood the situation and consented for withdrawal of ECMO. அத்தனை பேருமே புரிந்து கொண்டார்கள். அத்தனை பேருமே சேர்ந்து அந்த எக்மோ சிகிச்சையை நிறுத்திக் கொள்ளலாம் என்று ஒப்புதல் அளித்தார்கள் அப்படின்னு அப்போலோ சொல்லியிருக்கு. And all of them understood the situation and consented for withdrawal of ECMO. எக்மோவை நிறுத்திக் கொள்வதற்கு அத்தனை பேரும் அனுமதி அளித்தார்கள் சொல்லியிருக்காங்க. அதுல திரு தம்பித்துறை இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு ராம்மோகன் ராவ் செயலாளராய் தலைமைச் செயலராய் இல்ல, திரு பன்னீர்செல்வம் தான் முரண்பட்டு அவங்களுடைய மரணத்தை சந்தேகத்தை எழுப்புறாரு. மத்த இப்ப எல்லாருமே ஒரு பக்கமா நிக்கிறாங்க. 2 பேர், ஒருத்தர் முன்னாள் தலைமைச் செயலர் இதை பத்தி கருத்து சொல்ல,
முன்னாள் முதலமைச்சராக இருந்தா அப்ப மூத்த அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் இதுல டிஸ்பியூட் பண்றாரு, அதனுடைய சந்தேகத்தை எழுப்பிட்டு இருக்கிறார் தொடர்ந்து. இப்ப மத்த 3 பேர் இந்த சம்பவத்துல அந்த பக்கத்துல இருந்ததா சொல்லப்படுற திரு தம்பிதுரை, திரு விஜயபாஸ்கர், திரு ராதாகிருஷ்ணன், திருமதி சசிகலா, இவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னு திரு பன்னீர்செல்வம் அவங்க இருந்தாருன்னு திரு ராம்மோகன் ராவுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அத்தனை பேருக்குமே அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அத்தனையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு all of them understood the situation and consented for withdrawal of ECMO. After ECMO withdrawal, patient was declared dead at 11:30 PM அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள். அதே போல எய்ம்ஸ் என்னென்ன மாதிரி பார்வையெல்லாம் விட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தனித்தனியா ஒரு 5 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல நேரடியா தொடர்புடைய ஒவ்வொரு டாக்டர்களுமே என்னன்னைக்கு நாங்க போனோம், 9ஆம் தேதி நாங்க போனோம், 10ஆம் தேதி போனோம், எத்தனாம் தேதி இருந்தோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. 13ஆம் தேதி, 15ஆம் தேதி யார் யாரெல்லாம் 2 டாக்டர் போனது, 3 டாக்டர் போனது, ஒவ்வொருத்தருமே தனித்தனியா தங்களுடைய கையெழுத்துக்களோட அந்த அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு இதுல 3 பேர் கையெழுத்து இருக்காங்க, இன்னொரு 4 பேர் கையெழுத்து இருக்காங்க, இன்னொரு 5 பேர் கையெழுத்து. இதெல்லாம் தங்களுடைய தொடர்புடையதா என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையுமே அவங்க கையெழுத்து இருக்காங்க. சோ இது ஒரு நிறைய நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த அறிக்கை போலதான் தெரியுது. இது நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட அறிதான நம்மகிட்ட எந்த உத்தரவாதமான தகவலும் இல்லை. ஆனா முழுமையான ஒரு விரிவான விஷயங்களா சொல்லியிருக்காங்க. 12+5 17 பக்கங்களுக்கு எப்ப அனுமதிக்கப்பட்டாங்க, என்னென்ன மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டது, என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, அவங்களுக்கு என்னென்ன கோளாறுலாம் இருந்தது, அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்துச்சு, அன்கண்ட்ரோல்டு டைப் 2 டயாபெட்டிஸ் இருந்துச்சு, ஆஸ்துமா இருந்தது, பல விஷயங்கள்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னெல்லாம் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டாக்டர் எல்லாம் வந்தாங்க சொல்லியிருக்காங்க, எந்தெந்த டாக்டர் நாங்கள் கன்சல்ட் பண்ணோங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு விரிவான அறிக்கையை அப்போலோ மருத்துவமனை முயற்சி செஞ்சிருக்குது. அதே போல தங்களுடைய ஆய்வுல நாங்க கண்டறிஞ்ச விஷயத்த இவங்க எய்ம்ஸ் மருத்துவமனையும் சொல்லியிருக்குது. மற்றவை எல்லாம் நீதிமன்றமும் அரசியல் வல்லுநரும் செய்ய வேண்டிய விஷயங்கள். இவங்க தங்களுடைய வேலையை முடிச்சிருக்காங்க. நிச்சயமா திரு செம்மலை ஒரு விஷயம் சொன்னார், அதை மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியது. திரு செம்மலை சொன்னாங்கன்னா இவங்க மாறி மாறி இவங்க அறிக்கை கொடுக்கறத பார்த்தா அதுவே சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நம்ம இயல்புல புரிந்து கொள்ளக்கூடியது, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த மரணத்துல என்ன நடந்ததுங்கிற ஒரு விரிவான விளக்கம் அளிக்கணும், விரிவான அறிக்கை அளிக்கணும், ஒரு தெளிவான பார்வையை முன்னிறுத்தணும் சொல்லி அவங்க எல்லாம் வேண்டுகோள் வச்சாங்க. அந்த கோரிக்கை தொடர்ந்து வலுப்பெற்றுக் கொண்டே இருந்தது. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் 8ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் உண்ணாவிரதம் மாநிலம் முழுக்க இருக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக அவங்க அரசு தரப்பு முயற்சியாவும் இந்த விஷயத்தை பார்க்கலாம்.